குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். அன்டைமில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக 10 மணி ஆகிடுச்சேன்னு அடிச்சு பிடிச்சி ஓடிட வேண்டியதாக இருக்குது ஆடியோ போல. ஓகே, எனிவே ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 5 விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், வாலெட் ஜீரோ. ஸோ நாளைக்கு மார்னிங் வாலெட் ஜீரோ ஆகிடும். ஒரு 11 o'clock நைட் எப்போ வேணாலும் ஆகலாம். அது வந்து நாளைக்கு மார்னிங்குள்ளே கம்பல்சரி ஆகிடும். நைட் எப்போ வேணாலும் வாலெட் ஜீரோ ஆகும். ஓகே, எந்த வாலெட்டில் இருக்கிறது? அப்ளிகேட்டட் வாலெட் கிடையாது. ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங்கில் யாராச்சும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாத வச்சுருந்தீங்கன்னா ரைட். ஆக்டிவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும். இன்கேஸ் உங்கள் ஐடி சஸ்பெண்ட்லேயோ பெண்டிங்லேயோ இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஜீரோ ஆகாது. ஆக்டிவில் இருக்கிறவங்க மட்டும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு. சார் ஆக்டிவில் இருக்குது, பாஸ்வேர்டு ப்ராப்ளமாக இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாஸ்வேர்டு மிஸ்ஸிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ அனுப்பியாச்சு எல்லாருக்குமே. யாரெல்லாம் ரிக்வஸ்ட் கொடுத்து கரெக்டான ப்ரூஃப் அனுப்பியிருந்தீங்களோ, கமெண்ட்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்து யாரெல்லாம் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ரூஃப்ஸ் கரெக்டாக அனுப்பியிருந்தீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி அத்தனை பேருக்குமே மெயில் சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் எந்த மெயிலிருந்து எங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புறீங்களோ அதே மெயிலுக்கு அனுப்பியாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்து இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஈவினிங்கே மெயில் போயிருக்கும், யாருமே மிஸ் ஆகிருக்காது. ரைட், செக் பண்ணிங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் ஜீரோ ஆகிடும். மேக்ஸிமம் நாளைக்கு மார்னிங், அதுக்குள்ளே எப்போ வேணாலும் ஆகும். மெயில் ஐடி சேஞ்சிங் ரிலேட்டடாக இப்போ நம்ம போய் அடுத்து ரிக்வஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். ரைட், ஒன் பை ஒன்னாக நீங்கள் மெயில் போட்டுட்ருக்கீங்க. கரெக்டான அட்டாச்மெண்ட் பண்ணி ப்ரூஃப் அனுப்புங்க. உங்களுடைய ஃபோட்டோஷாப் திறமையெல்லாம் ப்ரூஃப் அனுப்புறதுல காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, ஸோ கரெக்டான ப்ராப்ளம்லாம் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நாளையிலேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சம்மந்தப்பட்டவங்களுக்கு மெயிலும் வரும். நியூ மெயில் ஐடிக்கு வெல்கம் மெயிலே வந்துடும். உங்கள் மெயில் ஐடி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துடும், நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் மிஸ்ஸிங் பீப்பிள் அதுதான். அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அனுப்பியாச்சு. லாகின் பண்ணி பண்ணுறவங்க, சேஞ்ச் வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அப்டேட். ஓகே சார், விஷயத்துக்கு வாங்க சார். இதையே ஓட்டிகிட்டு இருக்கீங்க சார். எவ்வளோ நாளைக்கு தான் சார் இதே காரணமாக காட்டி விட்ருக்கு? இதெல்லாம் காரணமே இல்லை. ஃபஸ்ட்டு நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்கன்னு கேட்குற பழக்கமே கிடையாது. ரைட், சுத்தமாக கேட்குற பழக்கம் கிடையாது. நமக்கான அப்ரூவல் கிடைக்காததுனால அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பெண்டிங் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருக்கோம். நியூ எஸ்பிஓவில் எந்த ஒரு பெண்டிங்கும் அந்த எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் எஸ்பிஓக்குள்ளே போகவே கூடாது. எல்லாமே கிளியராக இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஒர்க்கெல்லாம் இப்போ ஒன் பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது சம்மந்தமே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க. நமக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா மேக்ஸிமம் 2 days, மேக்ஸிமமே 2 days தான். உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீக்கில் நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம சைட்டை பிளாக் பண்ணது சென்னையில் தான். சரிங்களா? ரைட். ஸோ சென்னையில் மேபி இந்த வீக் எண்டுக்குள்ளவே நமக்கு அப்ரூவல் கிடைச்சிடும். சென்னையில் கிடைச்சதுமே நம்ம சைட் ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குறோம். 100% எதுலையுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஓகே பண்ணிடலாம் சார், கொஞ்சம் டிலே ஆகுது, நான் 2 days ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. ரைட். ஸோ ஆனால் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வீக்கில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகிறதுக்கு. sboweb.org. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நம்ம தான் அது வெப்சைட் ரொம்ப நாள் வெப்சைட், மெயின் வெப்சைட்டே அதுதான். ரைட். இந்த பிரச்சனை அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிது, அங்கேருந்தே முடிய ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பித்த பிரச்சனை அதுலேருந்தே முடிவுக்கு வரும். சரிங்களா? இங்கே இந்த சைட் இஷ்யூஸ் முடிஞ்சதும் அடுத்தது RBI, அங்கேருந்து ஒரு அப்ரூவல் லெட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஓகே யூ கேன் டூ இட்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டா போதும், உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட். இதுதான் இப்போதைக்கு ஸ்டாட்டஸ். ஏன்னா நம்ம சைடில் பண்ண வேண்டியதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு எங்கள் சைடில் நம்ம கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை. எவ்ரிதிங் கிளியர். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தாச்சு. டாக்குமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியாச்சு. அவங்க அடுத்தது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி கிடைச்ச தகவல் படி இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம சைட் ஓப்பன் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. சைட் ஓப்பன் ஆனதும் அடுத்த வேலை நமக்கான அப்ரூவல் தான். ஸோ பண்ணி கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துடும். சீக்கிரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விஷயம் கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. எதுக்கு கமெண்ட்ஸ் போடுறீங்க? இந்த ஒர்க் ஏன் இப்போ பண்ணுறீங்க, இது ஏன் இப்போ பண்ணுறீங்க, இது ஏன் அப்போ பண்ணுறீங்க, இதை அப்பயே பண்ணியிருக்கலாமே, அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. ரைட். அதுக்கும் டிலே ஆகிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்லி புதுசாக நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ரீசன் சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பிரேக் விடுவாங்க. என்ன தாட் இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பேச மாட்டாங்க. அதனால் அவங்கள பற்றி இங்கே பேசுறது எந்த யூஸுமே கிடையாது. ரைட். நோட்டீஸ் போர்டு பக்கமே வராதவங்க தான் இந்த யூடியூப்லாம் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் அப்படிப்பட்டவங்க இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஐடியெல்லாம் நாங்கள் பிளாக் பண்ண மாட்டோம், சஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஆஸ் எ ரிக்வஸ்ட், எங்கேயாச்சும் யூடியூப்பில் கமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, தேவையில்லாமல் அன்வான்டாக கமெண்ட் போடுறவங்க உண்மையிலே SBO மெம்பர் தானா நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உண்மையிலே நான் இங்கே இருக்க இந்த பொசிஷனில் இருக்கின்றதுனால இதுக்கு மேலே வேறு எப்படி பேச முடியாது. பட் யூடியூபர்ஸ்லாம் வச்சு செய்கிறீங்க, நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். தாராளமாக நீங்கள் செய்யுங்க. உங்கள் பின்னாடி SBO இருக்குது. சரிங்களா? உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும், SBO கலாய்க்கணும், SBO பற்றி வீடியோ போடுறவங்களை வந்து ஏதாவது திட்டணும், பேசணும், குறை சொல்லணும்னா உங்கள் நேம் அடுத்தது உங்கள் ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு நீங்கள் பேசினா உண்மையிலேயே அதை நாங்கள் கேட்கறதுக்கு உங்களை எதுவும் பேச போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. உண்மையிலே அதை நாங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுப்போம்.
அது எந்த யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, நான் இல்லை அஃபிஷியலாக கிடையாது. அந்த யூடியூப் சேனல் இருக்கிறவங்க அந்த யூடியூப் சேனல் ஓனர் சேரும், அவங்களே அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தேவையே இல்லாத இந்த மொட்டை கடிதம் எழுதுற மாதிரிலாம் எழுதுவானா, இது ஒரு அஃபிஷியல் விஷயம். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஒரு கம்பெனியில் நீங்கள் உண்மையிலேயே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அதை ஜென்யூனாக டீசெண்டாக வெளிப்படுத்தலாமே தவிர, ரொம்ப டிலே பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏன் அப்படி பண்ணி அதை விட்டுட்டு அநாகரிகமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் இனிமேல் ஏதாவது நான் என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, யூடியூபர்ஸ் இதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட், இந்த மாதிரி நாலு பேர் இப்படி தான் 4 விதமாக பேசுவோம், ஏதாவது வாயில் வருது. ஓகே, 4 பேர் இப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரிங்களா. நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் டோட்டலாக நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் டைம் எடுத்து பேசலாம். ஒரு 2-3 டேஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பிஓ டோட்டலாக நான் தான் சொல்கிறேன், ஒரு பார்ட் டைம் ஜாபா போகப்பா, அதெல்லாம் ஃபேக்கு ஃப்ராடு அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி அதை பிராண்டாக்கியே தீரணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை மாற்றாத விடவே மாட்டோம், கவலைப்படாதீங்க. எஸ்பிஓக்காக ஓடுறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு இருக்க போகுது. ஷார்ட்டாக சொல்லணும்னா எஸ்பிஓக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த மாதிரி உட்காந்து மொட்டை கடிதாசு போட்டுக்கிட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டு தேவையில்லாத ஸ்பீச் பேசிக்கிட்டு இந்த அப்ளைனர் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு ரைட் குரூப்பில் தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு முதல்ல எஸ்பிஓ என்ன சொல்லுது, கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் எஸ்பிஓவில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற 3 லட்சம் பேரையும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா அதான் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சம்பாரிச்சிட்டு உங்களுக்கு தூக்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒழுங்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்கள் கூட உட்காந்துக்கிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த வருமானம் வருது. ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஒரு லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையோ, ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் போய் ஆர்டிகல் கமெண்ட் பண்ணுறதுனாலையோ, இல்லை வேறு ஏதோ ஒரு பண்ணுறதுனால நீங்கள் மட்டும் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோ வருமானம் வந்துட போகிறது கிடையாது. இது எல்லாம் ஒரு சேர்ந்து செய்கிற ஒரு செயல். இவ்வளோ பேரும் சேர்ந்து எஃபர்ட் போடுறதுனால நம்ம சார்ந்த கம்பெனிகளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருதுனால நம்ம கொடுக்குற ப்ராஃபிட்டை நாங்கள் எஸ்பிஓ அது ஒரு கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒவ்வொரு மந்த்தும் ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கமாக கொடுக்குறோம். ரைட், நீங்கள் ஒருத்தர் பண்ணுறதுனால அப்படி கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு எங்களை இருக்கிறவங்களே குறை சொல்லிக்கிட்டு எங்ககிட்டே சம்பளமாக வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அது சுத்தமாக நாங்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. எஸ்பிஓ இப்போ எடுத்துருக்க முடிவு அதுதான். இங்கே இருக்கிற 3 லட்சம் பேரையும் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபில்டர் பண்ணி உண்மையிலேயே இந்த வேலைக்கு தகுதியானவர்களை மட்டும்தான். அந்த தகுதி என்ன தெரியுமா? வாட் இஸ் எஸ்பிஓ, வாட் இஸ் த கரண்ட் அப்டேட் இன் எஸ்பிஓ அப்படிங்கிறத யார் தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க தான் சரிங்களா. எல்லா இடத்துலையும் போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு குரூப்பில் இருக்கிறவங்களாம் எஸ்பிஓவில் தேவையில்லை. அழகாக அவங்க ஒர்க் பண்ண சம்பளமும் அவங்க பே பண்ண காசுக்கும் கொடுத்து பத்திரமா, எல்லாருக்கும் கொடுக்க தான் போகிறோம். ரீஃபண்டபிள் எல்லாருக்கும் ஒர்க் பண்ண காசு கொடுக்க தான் போகிறோம். பத்திரமா கொடுத்து நல்லபடியாக போயிட்டு வாங்க. வேறு ஏதாவது கம்பெனி இருக்கும் போயிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு குரூப்பில் பேசிக்கிட்டு தேவையில்லாத குரூப்லேயே கேட்டுட்டு அடுத்தவங்களை நம்பி அடுத்தவங்களை சார்ந்தே வாழுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க வேண்டியதான். எங்களுக்கு உண்மையிலே இது ஒரு வேலை. இந்த வேலைக்கான எஃபோர்ட் நம்ம போடணும். நம்மளுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய பங்கு அங்கே நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நாம தான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒருத்தர் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் எஸ்பிஓவில் வாய்ப்பு இனிமேல் இருக்க போகுது. அதே மாதிரி நியூ ஜாயினர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நிறைய ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஜாயினிங் எல்லாம் சும்மா யார் வேணாலும் லிங்க் அனுப்பி யார் வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் உருவாக்க போகிறது பெரிய விஷயம். அது உங்களுக்கு தெரியாது. ஃபியூச்சர் எஸ்பிஓ எப்படி வரப்போது, என்ன பண்ண போகிறோம்னு. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த வேர்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ரைட், அன்றைக்கி எங்களுடைய நோக்கம் அதுதான். அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது சீக்கிரமாக வரும். அதுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னு பார்ப்போம். உண்மையிலேயே எலிஜிபிளானவங்க மட்டும்தான் இருக்க முடியும். உட்காந்துக்கிட்டு எல்லா கம்பெனியில் கத்துற மாதிரி இங்கே கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வேணாம். நாங்கள் உங்களை குறை சொல்லலை, நாங்கள் இப்படி தாங்க சரியா. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும், லீகலாக பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரியான பிரேக்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்க தான் செய்யும். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, தாராளமாக போகலாம். உங்களுடைய ரீஃபண்டபிளும் நீங்கள் ஒர்க் பண்ண சேலரியும் கண்டிப்பாக கொடுக்க தயாராக இருக்கும். எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட், எங்களுக்கு அப்ரூவல் வரட்டும். அதையுமே நாங்கள் கொடுக்க தான் ஆரம்பிச்சோம். ஸோ அப்ரூவல் வரதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே முதல்ல ரீஃபண்டபிள் தான் போடுவோம். கண்டிப்பாக ரீஃபண்டபிள் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணுவோம். வித்ட்ராவல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டியில் முதல் பாயிண்ட்டே எஸ்பிஓடைய கரண்ட் அப்டேட் என்னென்னு நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் அந்த ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி. ரைட், கூடிய சீக்கிரம் அதர் லாங்குவேஜ் மெம்பர்ஸ்க்கும் அஃபிஷியலாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பர்சன்ஸ் உள்ள வந்துருவாங்க. ரைட், ஸோ அதனால் எல்லாமே டேரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேறு குரூப்லலாம் போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு அதர் லாங்குவேஜ் கமாண்டர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன், அதர் லாங்குவேஜ் டீம் லீடர்ஸ், இன்ட்ரடியூசர்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொண்டு போய் சேருங்க. எஸ்பிஓவில் இனிமேல் உட்காந்துக்கிட்டு வாய் மட்டுமே ஆடிக்கிட்டு இருக்கிற, என்ன மாதிரியே வாய் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இனிமேல் எஸ்பிஓவில் இடம் இல்லை. நாங்கள் வாய் மட்டும் ஆட மாட்டோம், வாய் ஆடுறதோடு சேர்த்து செயலையும் செய்வோம். ரைட், அது இத்தனை வருஷமாக எங்கள் கூட ஸ்டார்டிங்லேருந்து இருந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா. ரைட், நீங்கள்லாம் ஒரு 6 மந்த் 1 இயருக்கு அப்புறம் எஸ்பிஓக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியுதான்னு பாருங்கள். பட் எஸ்பிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அவ்வளோதான் சரியா. ஏன் இது நான் நிறைய ஒரு சில யூடியூபர்ஸ் அதுக்கு இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு கேவலமாக அந்த படுத்துக்காதீங்க. இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு லேடிஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா அங்கே எப்படி பேசணுன்ற அநாகரிகமான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாத பீப்புளாக தான் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரியான நாட்கள்லாம் எஸ்பிஓவில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க?
எதுக்கு அவங்களுக்குலாம் நம்ம கஷ்டப்பட்டு இங்கே எஸ்பிஓக்காக எவ்வளோ உழைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஓடிட்டு இருக்கிற எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அவங்களாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த மாதிரி ஆட்கள் கொடுக்குறது சுத்தமாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுத்திருக்கும். எல்லாரையும் ஃபில்டர் பண்ண போகிறோம். அது எப்படி என்னன்றதை ஒரு சில நாட்களையும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.